ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க. எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கலர் ப்ரௌன் ஆகணுமே தவிர கரைஞ்சி போயிடக்கூடாது. இது எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிச்சும் எடுக்கலாம். அந்த மாதிரி வேணான்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இருக்கட்டும் அது. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 2 தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுமா அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கேன், வெறும் மிளகாத்தூள். இது அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது கலர் நல்லா கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஃபுல் சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிட்டு நமக்கு என்ன அளவு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுக்கும் போது முட்டைங்க எதுவும் உடையாமல் இருக்கிற மாதிரி பொறுமையாக கலந்து கொடுக்கலாம். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.